வாழ்க்கையே வர வர போர் அடிச்சிட்டு கிடக்கு. என் புருஷனுக்காக போன் போட்டு வர சொல்லணும். சேகருக்கு தான் கல்யாணம் முடியல. அது முடிஞ்சுக்கிடாது. இவர் என்னன்னா தம்பி சேகர் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கிடக்காரு. சேகருக்குலாம் இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சுக்கிடாது, ஜெனிபருக்கு தான் கல்யாணம் முடியுது, வாங்கன்னு சொல்லணும். முதல்ல நிச்சயத்துக்கு வரீங்களான்னு கேட்போம். என் கணவன் என் தோழன். எனக்கு இவர் தோழன் இருந்தாரு, தொல்லைதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன வெறும் கணவன் தான் போடணும், தோழனை கட்டு பண்ணணும். எனக்கு 1000 கோபம் இருக்கு. இருந்தாலும் அதை முதல்ல காட்டிட்டா பேச மாட்டாரு. போனேத்தோட கொஞ்சம் அன்பா பேசி பார்ப்போம். ரிங்கு போயிட்டு கிடக்கு, எந்த பயணம் பண்ணாருன்னு தெரியலையே. ஹலோ. சொல்லு சரோ. பொண்டாட்டி போன் பண்ணா அன்பா என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது. சொல்லு சரோ, கொல்லு சரோன்னு. சரோ, நான் ஆபீஸ்ல இருக்கேன்ல. நீங்க ஆபீஸ்ல இருக்கிறது அடுப்படியில இருக்கிறதுல எனக்கு தெரியுமாக்கா. நான் போன் பண்ணா என்ன ஏதுன்னு அன்பா கேட்க வேண்டியதானே. நீங்க தான் ஒரு போன் போட மாட்டேங்கிறீ, வானாலும் வர மாட்டேங்கிறீ. நானா போன் போட்டாலும் என்ன ஏதுன்னு அன்பா பேச முடியாதாக்கா. சரி சொல்லு சரோ, என்ன விஷயம்? ஏங்க நான் எத்தனை நாள் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்குங்க இந்த பக்கமே வர மாட்டேங்கிறிய? எனக்கே உங்க முகம் மறந்துடும் போல தெரியுது. சரோ, நான் வேணா செல்ஃபி எடுத்து அனுப்பட்டுமா? ரொம்ப அவசியம். செல்ஃபி வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நேர்ல வாங்கன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க, செல்ஃபி எடுக்கட்டா குளிப்பி அனுப்பட்டானிக்கிட்டு. வாரேன் சரோ, உன் தம்பி கல்யாணத்துக்கு வாரேன்னு சொன்னீங்களா? அவனுக்கு பார்க்க பொண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு போகுது. இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்குமான்னு எனக்கே டவுட் வந்துட்டு. அதனால என் தங்கச்சி ஜெனிபருக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. நிச்சயம் அடுத்த வாரம் நடக்க போகுது. அதுக்காக கிளம்பி வாங்க. சரோ, நிச்சயத்துக்குலாம் எப்படி வர முடியும்? எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன். கல்யாணத்துக்கு தான் வருவீங்களாக்கா? அதுக்காக கண்டிப்பா வாங்க. இப்பவே டிக்கெட்டை போடுங்க ஆபீஸ்ல கேட்டுட்டு. நீங்க வாரேன்னு சொல்லிட்டு என்னைய நான் எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுத்துருவேன். அப்புறம் ஏமாத்தி நீ கேள்வியா கேட்க வச்சு விடாதுங்க. சரி சரோ, கண்டிப்பா வாரேன். அப்புறம் ஏங்க நீங்க வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? நானா பர்ஃபியூம் வாங்கிட்டு வரட்டுமா? பர்ஃபியூம்னா கடலை மிட்டாய் தானே? அது இங்கே கிடைக்க, எங்க அம்மாட்ட கொஞ்சம் செஞ்சுதான்னு கேட்டா கூட செஞ்சு தந்துருவா. அது இல்ல சரோ, செண்டு. செண்டா? அது எனக்கு எதுக்கு? நான் என்ன நாரி போய் கிடக்கேன். வேற என்ன வாங்கிட்டு வருவீங்க? சரோ, அப்படின்னா நான் வாங்கிட்டு வரும்போது பாரு. சரிங்க, சரி, நீங்க வாங்கிட்டு வந்தாலே போதும். ஏங்க நம்ம பிள்ளைகளே உங்களை பார்த்து பேசணுமா? ஒரு வீடியோ போன் போடுங்களா? சரோ, நான் ஆபீஸ்ல இருக்கேன் சரோ. ஆபீஸ்ல தானே இருக்கிறீங்க, நம்ம அண்டாக்ல இருக்கிற மாதிரி பேசுறீங்களே இதுக்கு. பிள்ளைகளை ஆசைப்பட்டு உங்களை மூஞ்ச பார்க்கணும். நீ ஒரு பார்த்து பேசி போன போடுங்களா? சரி சரோ, போடுறேன். ஹாய் செல்ல குட்டீஸ், எப்படி இருக்கியா ரெண்டு பேரும்? ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறீங்களா? நல்லா படிக்கணும் சரியா? நல்லா படிச்சாதான் அப்பா மாதிரி வெளிநாட்டுக்கு வர முடியும். பிள்ளைகளுக்கே தெரியுது, உங்களுக்கு தான் தெரியல. சரோ, ரெண்டு பிள்ளைகள் நல்லா பேசுத. ஓன் ட்ரைனிங்கோ? ஏங்க நம்ம பிள்ளைகள் என் கூட தானே இருக்கு, என்ன மாதிரி தானே பேசும். நீங்க வந்து நீங்க என்ன மாதிரி பேசுறீங்களோ அதெல்லாம் கத்து கொடுங்க. உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுதுவேன். இப்படி அங்க இருந்துட்டு சொத்தோட்டு மூஞ்சி இந்த செல்லுல காமிச்சாச்சுன்னா என்ன தெரிய போகுது? அதனால அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. சரி சரோ, கண்டிப்பா வாரேன். ஏல குடுமி நீயா? வாழா உள்ள. என்ன மீன்காரியும் கூட வந்திருக்கா? உட்காருங்களா. பாட்டி, நாங்க உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்னதுலா? உட்கார்ந்து பேசுங்க எதுவா இருந்தாலும். அம்மா, எப்பவுமே தவறு நடக்க விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது தடுத்துறணும், அப்படிதானே? என்னலாம் சொல்லியா? தவறுங்க தடுக்கணுங்க. எங்க தவறு நடந்துச்சு, எதை தடுக்க போற? சொல்றோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். அம்மா, அது வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன நல்லதுக்கு வந்திருக்கா? அது வந்து பாட்டி, ஓனர் கிட்ட நாங்க சொல்லலாம்னு முயற்சி பண்ணனும். ஆனா அது இதெல்லாம் கேட்டுக்கிடவும் மாட்டாவே, கேட்டுக்கிடவும் மாட்டாவே. அதனால தான் நாங்க உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? அப்படி என்ன விஷயம்? அம்மா, உங்க பேரனுக்கு அவிய வீட்ல தான பொண்ணு பார்த்திருக்கீங்க. ஆமாளா, அதான் உங்களுக்கும் தெரியும்ல. வேற என்ன கேள்வி? அதான் பாட்டி, அந்த பொண்ணு இருக்கல்ல. ஆமா, ஜெனிபர். அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. ஆனா அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னலாம் சொல்றியா ரெண்டு பேரும்? ஆமாமா, அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல.
ஆமாமா விரும்புறா. அப்படி இருக்கும்போது உங்க பேரனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? உங்க பேர வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அதுக்காக தான் நாங்க பேச வந்திருக்கோம். பாட்டி, அந்த ஜெனிஃபர்ங்கற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றா. நீங்களே ஓனர் கிட்ட போய் ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க பாட்டி. என் பேரனை தானே அவளுக்கு பார்த்துருக்கு, வேற ஒரு பையனை எப்படி லவ் பண்ணுவா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பாட்டி, உங்க பேரனை பார்க்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பையனை அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல பாட்டி. அந்த ஓனர் ரவியல் தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்காவே. நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் பாட்டி. அப்பதான் அந்த பொண்ணு ஆசைப்பட்ட பையன் கூட சேர்ந்து வாழ முடியும். ப்ளீஸ் பாட்டி, நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கங்கற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமாமா, அந்த பிள்ளை காதலிக்கிற பயல எனக்கு நல்லா தெரியும். அவனே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னான். அதனால தான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கோம். நீங்க எப்படியாவது என் சம்மந்தி வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருங்க. காரணம் கேட்டாவனா எதையாவது சொல்லிட்டு வந்துருங்க. உங்க பேரனுக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஆமா பாட்டி, உங்க பேரனுக்கு அந்த பொண்ணு வேண்டாம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திருங்க பாட்டி. சரிம்மா, நீங்க நிறுத்துவீங்கற நம்பிக்கையோட நாங்க போறோம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திருங்க. சாமிமா, வா போவோம். சாரி சிசாண்டி. இது என்ன அநியாயமா இருக்கு? எதுக்கு இந்த ரெண்டு பேரும் வந்து இப்படி சொல்லிட்டு போறாவ? என் பேரனுக்கு பார்த்துருக்க பிள்ளை வேற ஒருத்தனை காதலிக்கல. உடனே போய் என்ன ஏதுன்னு கேட்டுறணும். ஏலா ஓனரு, ஓனரு. பாட்டி, நீங்களா? வாங்க பாட்டி, வாங்க. என்ன பாட்டி, நிச்சயத்தை பத்தி எதுவும் பேச வந்தீங்களோ? அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு வந்த நியூஸ்லாம் உண்மையா? நீசா, என்ன நியூஸ் வந்துச்சு? டிவில எல்லாமே போட்டாவே. வாங்க வாங்க வாங்கம்மா, உட்காருங்கம்மா. காபி எடுத்துட்டு வரட்டுமா? இங்க பாருங்க, காப்பி எல்லாம் இருக்கட்டும். ஏலா சரோஜா, அந்த மீன்காரியும் குடிமிகாரியும் நீ வந்து பார்த்தாலுவே. என்னது, உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி ஜெனிஃபர் இருக்கல்ல, அவளை பத்தி ஒரே குறையா சொல்லியாளுவே. என்னது, என் பிள்ளைய பத்தி குறை சொன்னாவளா? என்ன சொன்னாவே? அது வந்து உன் மகா வேற யாரையோ விரும்புறாளாம். என்னது, என் மகளா? ஐயோ, அதெல்லாம் உண்மை இல்லமா, எல்லாம் போய். எனக்கு பொய்ன்னு தெரியாதா? நான் அதெல்லாம் நம்பல. அந்த குடிமிகாரி மட்டும் வந்து சொல்லியிருந்தானே எதுவும் யோசிச்சிருக்க மாட்டேன். இந்த மீன்காரி சேர்ந்து வந்ததுனால தான் டவுட் பட்டுட்டு இங்க வந்திருக்கேன். பேதி எடுப்பாளுவ, குடிமிகாரிய மீன்காரிய எதுக்கு தான் சுத்தி சுத்தி வந்தாங்களா? இவளுக்கு எதுக்கு இப்படி பேதி எடுக்குது? அல்ல சரோஜா, அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாலுவே. நான் நினைக்கேன் இந்த கல்யாணம் நடக்கிறதே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கலன்னு. அதுக்கு தான் ஊர் முழுக்க இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருக்காளுவேன்னு நினைக்கேன். உண்மைதான் பாட்டி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வயிற்றுச்சல் ஏதோ பண்ணிட்டு தெரியாள்வே. சரோஜா, என்னமா சொல்றா? என் பிள்ளை மேல வயிற்றுச்சல் படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன தெரியும்? நேத்து கூட எங்க அம்மையை பார்த்து பேசணும் வந்து நின்ன அந்த மீன்காரி. இன்னைக்கு பார்த்தா பாட்டிக்கிட்ட போய் என்னென்னவோ சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த மீன்காரி கொண்டே அறுத்துறியேன். ஏலா ஓனர், அந்த குடிமிகாரியும் விடாத, அவ குடுமையும் சேர்த்தாரு. அப்புறம் எனக்கு என்ன ஒரு சந்தேகம், உன் தங்கச்சி மனசுல எல்லாம் எதுவும் இல்லல்ல? அவ மனசுல யாரும் இல்லல்ல? என்னம்மா நீங்க வேற இப்படி கேக்குறீங்க? நாங்களே இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். யார விரும்ப போறா, யார் கூட பேச போறா? இப்ப இல்லாட்டியும் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல யாரையாவது விரும்பி இருக்கலாம்ல? நான் ஏன் சொல்லியேன்னா, நம்ம எதுவும் கேட்காம முடிவெடுத்துட கூடாது. நெருப்பு இல்லாம புகையாது. அவளும் வயசு பிள்ளை இருந்தாலும் அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க. பிறவு நிச்சயம் முடிஞ்ச பிறகு அது இதுன்னு என் காதுக்கு எதுவும் வரக்கூடாது சொல்லிட்டேன். பாட்டி, என் தங்கச்சி பச்சை மண்ணு. தங்கத்துல கூட குறை இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி குணத்துல ஒரு குறை இருக்காது. அவளுக்கு நான் கேரண்டி, உங்க பேரனுக்கு நான் தான் கேரண்டி கொடுத்துருக்கேன். இதுல இந்த மீன்காரி தான் ஏதோ சதி வேலை பண்ணிட்டு தெரியா. இன்னைக்கு அவளை பாத்துட்டு அதுக்கு வர எல்லாம் சரியாகிரும். சரில, ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். இதுக்கு மேல அவிய ரெண்டு பேரும் என் வீட்டு பக்கம் வந்து இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வை. மறுபடியும் வந்தாவ நான் சாதாரணமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தங்கச்சி குதிச்சு மரியா, மாமா தங்கச்சி எப்பமா வந்தா? உட்காடுமா. எம்மாடி மருமவளே, தங்கச்சிக்கு காபி போட்டு எடுத்துட்டு வாமா போ. சரிங்க தே. எக்கா, எனக்கு இப்ப காப்பி குடிக்க இஷ்டம் இல்ல, நான் பேரோ வந்து குடிக்க. தங்கச்சி, ஒரு கிளாஸ் காபி குடிக்கிறதுல என்னமா வந்துட போகுது? உட்காருமா, குடிச்சிட்டு போலாம். சுத்தமான மாட்டு பால்ல போட்ட காஃபி. இருக்கட்டும்க்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிட்டு வரேன். தங்கச்சிக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி வேகமா ஓடுறா? ஏய் சரோஜா, தங்கச்சி வந்த உடனே எதுவும் சொல்லிட்டியோ? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. அந்த மீன்காரி அந்த குடிமிகாரி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா பாட்டி? ரெண்டு பேரும் அந்த பாட்டி கிட்ட சனிப்பரை பத்தி என்னென்னமோ போய் சொல்லியிருக்காள்வே. அதான் வந்து சொல்லிட்டு வருத்தப்பட்டு
இன்னைக்கு அவளை கொண்டு எடுத்துட்டு வரேன் இருங்க. ஷாடோஜா, ஹாய் ஜெனி, என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. ஏன், எதுக்கு சாப்பிடல? அதுவா, காலையில இருந்து உன் கூட பேசவே இல்லைல்ல, அதான் சாப்பிடல. நீங்க போய் தானே சொல்றீங்க. சாப்பிடாம எப்படி இவ்வளவு நேரம் இருக்க முடியும்? உன்னை நினைச்சிட்டே இருக்கும்போது எனக்கு பசிக்கவே பசிக்காது ஜெனி. அப்படியா? அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சோறு பொங்குற வேலை மிச்சம். அடி பாவி, இப்பதான் உன்னை நினைச்சு நினைச்சு பட்டினி கிடக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவது ஒழுங்கா சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி சொல்ற. நீங்க தானே நினைச்சுக்கிட்டே இருந்தா பசிக்காதுன்னு சொன்னீங்க. அதான் கல்யாணத்துக்கு வரவும் நினைச்சிட்டே இருந்தா பசிக்காது. எனக்கு வீட்டுல சோறு பொங்குற வேலை மிச்சம். கல்யாணத்துக்கு அப்புறம் 6 வேளை சாப்பிடலான்னு இருக்கேன். ஐயோ, 6 வேளையா? எல்லாரும் 3 வேளை தானே சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் ஸ்பெஷல், என் பொண்டாட்டி கைனால சாப்பிட போறேல்ல, அதனால 6 வேளை சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், அப்புறம் குண்டாயிருவீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க போறோம் இப்படி இருக்க போறேன்னு பேசுறீங்க. நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணாம இருப்பேனா? என்ன பண்ணீங்க? எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க. பொண்ணு கேக்குறதுக்கு தானே ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடு பண்ணியாச்சா? எப்படி ஏற்பாடு பண்ணீங்க? அதுவா, நான் உன்னை லவ் பண்றேன்னு எங்க சித்தி கிட்ட சொன்னேனா, அவங்க உனக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட்டு என்னையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? பிசாண்டி உங்களை எதுவுமே சொல்லலையோ? என்ன சொல்ல போறாங்க? வாழ்த்துக்கள்டா மகனே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே உங்களுக்கு கிடைச்சிருக்க சித்தி ரொம்ப நல்லவங்க. நீங்க அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க ஒண்ணுமே சொல்லல. ஆனா என்னால எங்க பெரியம்மா கிட்டே சொல்ல முடியாது, எங்க அக்கா கிட்டே சொல்ல முடியாது, ஏன் எங்க அம்மா கிட்டே சொல்ல முடியாது. ஜெனி, தெரிஞ்ச மட்டும் என்ன பண்ணிருவாங்க? ஐயோ, எனக்கு அதை நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படியா? அப்படி என்ன பண்ணிருவாங்க? என்னை மீறி எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியாது, எங்க சரோஜா கற்காவல்ல அவளுக்கு காதலே பிடிக்காது, காதலிக்கிறவங்களையும் பிடிக்காது. ஓஹோ, அப்படியா? அவங்கள எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஃபீல் பண்ணாம இரு ஜெனி, எல்லாத்தையும் நானே எங்க சித்தியும் பாத்துக்கிறோம். சரி. பிசாண்டி, நம்ம நினைச்சத சாதிச்சிட்ட பிசாண்டி. அந்த பாட்டி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டோம். கண்டிப்பா அந்த பாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பிசாண்டி. ஆமா ஜாமிமா, நடக்காது. ஆவிய நம்ம இவ்வளவு சொன்ன வரவே எப்படி இந்த கல்யாணத்துக்கு சாவதிப்பாவே? இப்பவே அது வானர் வீட்ல தான் போய் நிப்பாவே. எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லிடுவாவே. அப்புறம் இந்த வானர் நேரா என் கால்ல தான் வந்து விழுவாங்க பாரு. என்ன சொல்றீங்க பிசாண்டி? ஆமா ஜாமிமா, அதாவிய தங்கச்சி ஒரு பையனை காதலிக்கன்னு சொன்னேல்ல, அது வேற யாரும் இல்ல, எங்க அக்கா மகன் தான். அன்னைக்கு கூட டிரைவரா வந்தான் பாத்தியா, அந்த பையன் தான். அப்படியே பிசாண்டி? ஆமா ஜாமிமா, அந்த பாட்டி பையன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்ன உடனே நேரா வானதி என்னைய தேடிட்டு வருவாவே. ஏன்னா மாப்பிளைக்கு நான் தானே உரிமையான சொந்தக்காரி. நேரா அந்த வானர் வந்து என் கால் பிடிச்சுதான் இன்னைக்கு காதல் போறாவ பாரு. அப்படியே பிசாண்டி? இன்னைக்கு நான் அந்த கண்ணுக்குள்ள அந்த காட்சியை பார்க்கணும். பார்க்க தானே போறேன். ஆவிய வாரவை எதிர்பார்த்துதான் நான் வேலையவே நின்னுகிட்டு இருக்கேன். சரி பிசாண்டி, இன்னைக்கு வந்து அவிய உங்க காலை பிடிச்சு கதறத நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். பிற்காலத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஆமா, அதுவும் சரிதான் ஜாமி. நாளை பின்ன இந்த வானம் திமிரு வச்சு பேசுவாங்கல்ல, அப்ப நம்ம இதை எடுத்து காட்டிக்கிடலாம். மிஸ் பண்ணாம போட்டோ எடுத்துரு. ஓகே பிசாண்டி. பிசாண்டி, உங்க பொருளெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி உணரவே வர்றவே. பாத்தியா, நான் சொன்னது நெசமாயிட்டு. நேரா வானர் வாடி வந்து என் காலை பிடிச்சிட்டு காதற போறாவே. எப்படியாவது என் தங்கச்சி ஏத்துக்கிடுங்கன்னு கெஞ்ச வராவ பாரு. I am waiting. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் ஸ்டோரி பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வழக்கம் போல இன்னைக்கு ஒரு பெஸ்டான கமெண்ட்டை ரீட் பண்ணலாம். காயத்ரி விக்கிங்கிறவங்க தான் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஹாய் ராஜி பாப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னால உங்க வீடியோ பார்க்காம இருக்க முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே உங்க சேனல் தான் முதல்ல பார்ப்பேன். என் வேலையில ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்க சேனல் மட்டும்தான் வச்சு பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நீங்க போடுற பண்ணை வீடு ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா போகுது இப்படின்னு அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
எப்பவுமே அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம சேனல் மட்டும் தான் பாப்பாங்களா? ஹாய் காயத்ரி விக்கி, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? தினமும் நம்ம ரஜி பாப்பா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க friends.